ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த இடம் ரொம்ப சத்தமாக இருந்தது. அந்த இடம் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு, யார் பேசுகிறதுமே கேட்கல. நீ கால் பண்ணப்போ எனக்கு கேட்கல, ஏன்னா அந்த இடம் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? That place was so noisy. That place was so noisy. So noisy அப்படின்னா சத்தமாக இருக்கிறது. நாய்ஸ் அப்படின்னா சத்தம். ஸோ noisy அப்படின்னா சத்தமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ that place was so noisy அப்படின்னா அந்த இடம் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் எப்போல்லாம் அவனை பற்றி நினைக்கிறேனோ அப்போல்லாம் அவன் எனக்கு கால் பண்ணுவான். நான் எப்போல்லாம் அவனை பற்றி நினைக்கிறேனோ அப்போல்லாம் அவன் எனக்கு கால் பண்ணுவான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் எப்போல்லாம் அவனை பற்றி நினைக்கிறேனோ அப்போ கரெக்டாக அவன் எனக்கு கால் பண்ணுவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He calls me whenever I think of him. He calls me whenever I think of him. He calls அப்படின்னா அவன் கால் பண்ணுவான். அவன் எனக்கு கால் பண்ணுவான். ஸோ இங்கே ஏன் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது? பிகாஸ் இது வந்து எப்போதுமேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ எப்போயுமே நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம், அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ கால்ஸ் மீ, அவன் எனக்கு கால் பண்ணுவான். whenever I think of him, நான் எப்போல்லாம் அவனை பற்றி நினைக்கிறேனோ, நான் எப்போல்லாம் அவனை நினைக்கிறேனோ, ஹீ கால்ஸ் மீ, அவன் எனக்கு கால் பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்கிட்டே இருந்து உண்மையை மறைச்சிட்ட. நீ என்கிட்டே இருந்து உண்மையை மறைச்சிட்ட, நீ என்னிடமிருந்து உண்மையை மறைச்சிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஹிட் த ட்ரூத் ஃப்ரம் மீ. யூ ஹிட் த ட்ரூத் ஃப்ரம் மீ. யூ ஹிட் அப்படின்னா ஹைட் அப்படின்னா மறைக்கிறது. ஸோ ஹிட் அப்படின்னா மறைச்சிட்ட, ஹைடுனா மறைக்கிறது, அதோட பாஸ்ட் டென்ஸ் ஹிட். யூ ஹிட் நீ மறைச்சிட்ட. த ட்ரூத் உண்மையை, நீ உண்மையை மறைச்சிட்ட. ஃப்ரம் மீ என்கிட்டே இருந்து, நீ என்கிட்டே இருந்து உண்மையை மறைச்சிட்ட. யூ ஹிட் த ட்ரூத் ஃப்ரம் மீ. ஸோ இதுவே நீ ஏன் அவன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச, நீ ஏன் அவன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you hide the truth from him? Why did you hide the truth from him? Why did you hide? ஸோ ஏன் மறைச்ச அப்படின்னா பாஸ்ட்டு தான். ஆனால் இங்கே ஏன் நம்ம ஹைடு ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டூவை இங்கே டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒய் டிட் அப்படின்னு இங்கே டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம், பாஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வேர்பை நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ ஒய் டிட் யூ ஹைட் த ட்ரூத் ஃப்ரம் ஹிம்? நீ ஏன் அவன்கிட்டேருந்து உண்மையை மறைச்ச? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் அவங்கக்கிட்டேருந்து உண்மையை மறைக்க முடியாது. உன்னால் அவங்கக்கிட்டேருந்து உண்மையை மறைக்க முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை இங்கே இருந்து அழைச்சிட்டு போங்க. என்னை இங்கே இருந்து அழைச்சிட்டு போங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Take me away from here. Take me away from here. Take me அப்படின்னா என்னை அழைச்சிட்டு போங்க. அவே அப்படின்னா எங்கேயாவது, என்னை எங்கேயாவது அழைச்சிட்டு போங்க. ஃப்ரம் ஹியர் இங்கிருந்து, என்னை இங்கிருந்து அழைச்சிட்டு போங்க. டேக் மீ அவே ஃப்ரம் ஹியர். ஓகேவா? ஸோ அவே அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து அழைச்சிட்டு போகிறத அவே அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இடத்துலேருந்து போகிறது. ஸோ டேக் மீ அவே அப்படின்னா என்னை அழைச்சிட்டு போங்க. ஃப்ரம் ஹியர் இந்த இடத்துலேருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க. அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டேக் ஹிம் அவே ஃப்ரம் ஹியர். டேக் ஹிம் அவே ஃப்ரம் ஹியர். டேக் ஹிம் அவே அப்படின்னா அவனை அழைச்சிட்டு போங்க. ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து, அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போகலாம். நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போகலாம், நம்ம இங்கே இருக்க வேணாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். லெட்ஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். லெட்ஸ் கோ அவே அப்படின்னா நம்ம போகலாம். ஓகேவா? ஃப்ரம் ஹியர் இங்கிருந்து, நம்ம இங்கிருந்து போயிடலாம். லெட்ஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
நம்ம இங்கிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம். நம்ம இங்கேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம். இந்த இடத்த விட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are going to go away from here in a while. We are going to go away from here in a while. We are going to go away அப்படின்னா நம்ம போக போகிறோம். இந்த இடத்த விட்டு போக போகிறோம். ஓகேவா? ஃப்ரம் ஹியர் இங்கிருந்து நம்ம போக போகிறோம். We are going to go away from here. இன்னும் கொஞ்ச நேரத்தில் in a while. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா in a while. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கும் இது ஆரம்பத்திலிருந்து பிடிக்கலை. எனக்கும் இது ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கலை. வேறு வழி இல்லாமல் தான் நான் பொறுத்துட்டு இருந்தேன். எனக்கும் இது ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even I don't like this from the beginning. Even I don't like this from the beginning. Even I don't like அப்படின்னா எனக்கும் பிடிக்கலை. ஸோ அந்த எனக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஈவன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் ஐ டோன்ட் லைக் திஸ், இதை ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பத்திலிருந்து, எனக்கும் இது ஆரம்பத்திலிருந்து பிடிக்கலை. ஈவன் ஐ டோன்ட் லைக் திஸ் ஃப்ரம் த பிகினிங். பிகினிங் அப்படின்னா ஆரம்பம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து. ஈவன் ஐ டோன்ட் லைக் திஸ் ஃப்ரம் த பிகினிங். இதுவே அவங்களுக்கும் இது பிடிக்கலை. ஸோ அவங்களுக்குமே இது பிடிக்கலை. நான் எனக்கு மட்டும் தான் பிடிக்கலைன்னு நினச்சேன், ஆனால் அவங்களுக்கும் இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even they don't like this. Even they don't like this. Even they don't like this அப்படின்னா அவங்களுக்கும் இது பிடிக்கலை. இதுவே அவனுக்கும் இது பிடிக்கலை. அவனுக்கும் இது பிடிக்கலை அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத. கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத. ஆக வேண்டிய வேலையை பாரு, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't waste time by asking questions. Don't waste time by asking questions. Don't waste time. Time அப்படின்னா நேரம், waste அப்படின்னா வீணடிக்கிறது. ஓகேவா? ஸோ don't waste அப்படின்னா வீணடிக்காத. Don't waste time அப்படின்னா நேரத்தை வீணடிக்காத. By asking questions. கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத. Don't waste time by asking questions. Next one, இவன் இதை பண்ணாமல் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். இவன் இதை பண்ணாமல் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். இப்போ பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wasted many days without doing this. He wasted many days without doing this. He wasted அப்படின்னா அவன் வீணடிச்சிட்டான். Many days அப்படின்னா நிறைய நாட்கள். அவன் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். வித்தவுட் டூயிங் திஸ், இதை பண்ணாமல் இவன் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். ஹி வேஸ்டட் மெனி டேஸ் வித்தவுட் டூயிங் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கு நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நான் இங்கே நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பலை. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். இங்கேயே நின்றுட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நான் இங்கே நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பலை. நான் போய் பண்ண வேண்டிய வேலையை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to waste time by standing here. I don't want to waste time by standing here. I don't want அப்படின்னா நான் விரும்பலை. என்ன விரும்பலை? to waste time, நேரத்தை வீணடிக்க விரும்பலை. by standing here, இங்கே நின்று நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. I don't want to waste time by standing here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நேராக விஷயத்துக்கு வா. சுற்றி வளைச்சி பேசாமல், வளவலன்னு பேசாமல் நேராக விஷயத்துக்கு வா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Get straight to the point. Get straight to the point. Get straight to the point அப்படின்னா நேராக விஷயத்துக்கு வா. சுற்றி வளைச்சி பேசாமல், வளவலன்னு பேசாமல் நேராக விஷயத்துக்கு வா. Get straight to the point. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are coming home today. They are coming home today. They are coming அப்படின்னா அவங்க வராங்க. Home அப்படின்னா வீட்டுக்கு. They are coming home. அவங்க வீட்டுக்கு வராங்க. Today இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. They are coming home today. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
அவர்கள் கண்டிப்பாக இன்று வீட்டிற்கு வருகிறார்களா? அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டுக்கு வராங்களா, இல்லை எப்பயும் போல் சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்களா? அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are they definitely coming home today? Are they definitely coming home today? Are they coming அப்படின்னா அவங்க வராங்களா? Are they definitely coming home அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வராங்களா? ஓகேவா? Are they definitely coming? அவங்க கண்டிப்பாக வராங்களா? ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வீட்டுக்கு அப்படின்னா டு ஹோம் வரலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ வரக்கூடாது. ஸோ டு ஹோம் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஹோமுக்கு முன்னாடி டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆர் தே கம்மிங் ஹோம் டுடே அப்படின்னா அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வராங்களா? அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வராங்களா? ஆர் தே டெஃபினெட்லி கம்மிங் ஹோம் டுடே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் கில்ட்டி. ஐ ஃபீல் கில்ட்டி. கில்ட் அப்படின்னா குற்ற உணர்வு. ஓகேவா? ஸோ கில்ட்டி, ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஐ ஃபீல் கில்ட்டி. ஓகேவா? ஸோ இதுவே நான் பேசியதை நினைத்து எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. நான் பேசினதை நினச்சி எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் கில்ட்டி ஃபார் வாட் ஐ ஸ்போக். ஐ ஃபீல் கில்ட்டி ஃபார் வாட் ஐ ஸ்போக். ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஃபார் வாட் ஐ ஸ்போக், நான் என்ன பேசினனோ அதை நினச்சி எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஐ ஃபீல் கில்ட்டி ஃபார் வாட் ஐ ஸ்போக். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு குற்ற உணர்ச்சியாக இல்லையா? உனக்கு குற்ற உணர்ச்சியாக இல்லையா? நீ நேற்று பேசினதை நினச்சி உனக்கு குற்ற உணர்ச்சியாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனை தனியாக இருக்க விடாத. அவனை தனியாக இருக்க விடாத, அவன் கூடவே இரு, அவனை தனியாக இருக்க விடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லெட் ஹிம் பி அலோன். டோன்ட் லெட் ஹிம் பி அலோன். டோன்ட் லெட் ஹிம் அப்படின்னா அவனை விடாத. ஓகேவா? ஸோ டோன்ட் லெட் ஹிம், அவனை விடாத. எதுக்கு தனியாக இருக்க? பி அலோன். ஸோ பி அப்படின்னா இருக்கிறது, அலோன் அப்படின்னா தனியாக. டோன்ட் லெட் ஹிம் பி அலோன், அவனை தனியாக இருக்க விடாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை தனியாக இருக்க விட்டதே இல்லை. நான் அவனை தனியாக இருக்க விட்டதே இல்லை. நான் எப்பயுமே அவன் கூட இருப்பேன், இல்லை வேறு யாராவது இருக்க வச்சிடுவேன். அவனை நான் தனியாக இருக்க விட்டதே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் லெட் ஹிம் பி அலோன். ஐ ஹாவ் நெவர் லெட் ஹிம் பி அலோன். ஐ ஹாவ் நெவர் லெட் ஹிம் அப்படின்னா நான் அவனை விட்டதே இல்லை. பி அலோன் தனியாக, நான் அவனை தனியாக இருக்க விட்டதே இல்லை. ஐ ஹாவ் நெவர் லெட் ஹிம் பி அலோன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை தனியாக இருக்க விட மாட்டேன். நான் அவனை தனியாக இருக்க விட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் லெட் ஹிம் பி அலோன். ஐ வில் நாட் லெட் ஹிம் பி அலோன். ஐ வில் நாட் லெட் ஹிம் அப்படின்னா நான் அவனை விட மாட்டேன். பி அலோன் அப்படின்னா தனியாக இருக்க, நான் அவனை தனியாக இருக்க விட மாட்டேன். ஐ வில் நாட் லெட் ஹிம் பி அலோன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? நான் அவனை உன் கூடவே தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you let him be alone? Why did you let him be alone? Why did you let him? நீ ஏன் அவனை விட்ட? Be alone தனியாக இருக்க, நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? Why did you let him be alone? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கோபமாக இருந்தப்போ அவன் என் கூட இருந்தான். நான் கோபமாக இருந்தப்ப அவன் என் கூட இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was with me when I was angry. He was with me when I was angry. He was with me. அவன் என் கூட இருந்தான். ஸோ இங்கே ஏன் வாஸ் வந்திருக்கு அப்படின்னா இருந்தான், பாஸ்ட். ஓகேவா? ஸோ he was with me when I was angry. நான் கோபமாக இருந்தபோது. ஸோ இதுவும் பாஸ்ட் தான். when I was angry, நான் கோபமாக இருந்தப்போ he was with me, அவன் என் கூட இருந்தான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் கோபமாக இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன். அவன் கோபமாக இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I will not come here if he is angry. I will not come here if he is angry. I will not come here. நான் இங்கே வரமாட்டேன். I will not come அப்படின்னா நான் ஃப்யூச்சரில், ஸோ ஃப்யூச்சரில் வரமாட்டேன். I will not come here அப்படின்னா இங்கே. எப்போ அவன் கோபமாக இருந்தா, if he is angry, அவன் கோபமாக இருந்தா நான் இங்கே வரமாட்டேன். I will not come here if he is angry. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you come here when he is angry? Why did you come here when he is angry? Why did you come? நீ ஏன் வந்த? Here இங்கே, நீ ஏன் இங்கே வந்த? When he is angry, அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? அவன் ஓ மேலேயும் கோபப்படுவான். Why did you come here when he is angry? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை செய்யக்கூட எனக்கு நேரம் இல்லை. இதை செய்யக்கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't even have time to do this. I don't even have time to do this. I don't even have time. எனக்கு நேரம் இல்லை. To do this, இதை பண்ணுறதுக்கு கூட, ஸோ அதுக்கு தான் அங்கே ஈவன் யூஸ் பண்ணியிருக்கோம். I don't even have time to do this. இதை பண்ணுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.